ஜானகி சந்தியா சீரியல்ல இன்றைக்கி ஒரு செம பரபரப்பான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். மாயா, சீனு 2 பேரையும் வந்து லவ் பண்ணுற விஷயம் புவனேஸ்வரிக்கு தெரிஞ்சு கோவிலில் வந்து கதவை சாத்திடுறாங்க. இந்த பக்கம் ஊர் மக்கள்லேருந்து எல்லோரும் வந்து ரகுராம்கிட்ட சொல்லி அழைச்சிட்டு வராங்க. செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் சீனு வந்து மனசு தாங்காமல் கோயிலுக்கு போய் வந்து சாமிக்கிட்ட வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆண்டவா, நீ தான் எனக்கு ஒரு வழி சொல்லணும், அவகிட்ட தைரியமாக பேசலான்னு நீ சொல்கிறியா அப்படின்னோன்னா மணி அடிக்குது. மணி அடித்தோன்னே சரி, நீயே உத்தரவு கொடுத்துட்ட, நான் வந்து மாயா கிட்ட இப்போ வர சொல்லி பேசுகிறேன். ஹலோ மாயா, நான் தான் சீனு பேசுகிறேன், சொல்லு, ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட்டு, நீ கிளம்பி வா அப்படின்னு சொன்னோன்னா கோயிலுக்கு. அப்படின்னு என்ன விஷயம் சொல்லு அப்படின்னோன்னே, நீ கிளம்பி வா, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கிளம்பி கோயிலுக்கு வந்தான். அப்படி என்ன அவசரம், என்னை எதுக்கு இவ்வளோ பறக்க பறக்க வர சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் உன்னால் எப்படி இப்படி இவ்வளோ சர்வசாதாரணமாக இருக்க முடியுது மாயா, என்னால் சுத்தமாக முடியல, மனசே கேட்கல. நீ நானும் லவ் பண்ணோம்ல, அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, அது எப்படி நீ இவ்வளோ அசால்ட்டாக வந்து இருக்க, உன்னால் சாதாரணமாக இருக்க முடியுது அப்படின்னு கேட்குறப்ப, இந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து புவனேஸ்வரி கோயிலுக்கு வந்திருக்கவன் வந்து அவங்க அண்ணன் கூட வந்து கேட்டுடுறாங்க. என்ன இவன் மாயாவை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான், இதை விட அருமையான சந்தர்ப்பம் நமக்கு இன்னும் கிடைக்காது, இந்த தடவை வந்து வசமாக சிக்கிட்டாங்க 2 பேரும் அப்படின்னோன்னே, என்ன சொல்கிறோமா அப்படின்னோன்னா, ஆமாம், இப்போதைக்கு வந்து எல்லோரும் வந்து போயிட்டாங்க கோவிலை விட்டு, இப்போ நடையை சாத்திட்டோன்னு வச்சுக்கோயேன், நிச்சயமாக இவங்க 2 பேரும் இங்கே தான் இருக்காங்க, ஊர் மக்கள்கிட்ட சொல்லி வந்து ரகுராம் குடும்ப மானத்தை கௌரவத்தை வந்து வாங்கிடலாம், அப்படியே இவங்க லவ் பண்ணுற விஷயமும் ஊருக்கே தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னோன்னா, சூப்பர்மா, கிடைக்கிற கேப்லலாம் வந்து டக்குன்னு ஐடியா பண்ணுற பற்றியா, என் தங்கச்சின்னா என் தங்கச்சி, இது இப்போ என்னை பாராட்டுறது முக்கியம் இல்லை, இப்போ நான் இதை வந்து செயல்படுத்தணும், வா போகலாம், இல்லைன்னா நம்மளும் வச்சு சாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து காரில் வந்து நிற்கிறாங்க. காரில் வந்து நின்னோன்னே கண்ணு காட்டுறாங்க புவனேஸ்வரி. உடனே வந்து கதவை எடுத்து தாப்பா போட்டுடுறாங்க. தாப்பா போட்டு முடித்தது வந்து அதுக்கு அடுத்தது வந்து வெளியில் இதுக்கப்புறம்லாம் சரியாக வராது, நீ வந்து என்னை மறக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து கதவு கிட்டக்க வந்து பார்க்குறாங்க. மாயா வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன இது, கதவை சாத்திட்டாங்க அப்படின்னோன்னே, பாரு எல்லாமே ஒன்றால் தான் நடந்துச்சு, இப்போ 2 பேரும் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னோன்னே, சரி சீனு வந்து நினைக்கிறாப்புல, சரி உன் கூட பேசுகிறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு அப்படின்னு. விளையாடாத சீனு, இப்போ வந்து எல்லோரும் ஊர் மக்கள்லேருந்து எல்லோரும் கதவை திறந்துட்டு வந்தாங்கன்னா நம்ம 2 பேரும் மாட்டிப்போம், பெரியப்பாவுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னோன்னே, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, தெரியாமல் சாத்திருக்காங்கன்னு சொல்லலாம், அப்படிலாம் சொல்ல முடியாது, எது வேணால் நடக்கலாம் அப்படின்னு மாயா வந்து கரெக்டாக சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஊர் மக்கள் வந்து ரகுராம் கிட்டக்க போய் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஒரு பையன் வந்து இங்கே உள்ளே இருக்காங்க, கதவை சாத்தி வச்சுருக்கோம், நீங்கள் வந்து பார்க்கணும் ஐயா அப்படின்னு சொன்னோன்னே, விடுங்க வண்டி எடுத்துகிட்டு வேகமாக வரேன்ட்டு ரகுராம் காரை எடுத்துகிட்டு வேகமாக வராங்க. அதோட இந்த ப்ரோமோ பரபரப்பாக முடிக்கிறாங்க.